பகல் என்ன ராத்திரி என்ன உன்னை பார்ப்பதற்கு பகல் என்ன ராத்திரி என்ன பெண்ணாக வந்த பின்னே என்ன சொல்லணும் சொல்லவா சொன்னதும் வெல்லவா ஹைதராபாத் பார்ட்டி சப்ளை இன்க்ரீஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. அதனால இனிமே ஒரு ஷிஃப்ட் அதிகமா ஒர்க் பண்ணுது. ஓகே சார். என்ன புதுசா வேலையில சேர்ந்த ஒரு ஒர்க்கர் வேலையில சேர்ந்து 4 நாள் கூட ஆகல, ஒழுங்கா வேலை பார்க்க மாட்டேங்கிறான். நேற்று கூட்டு கண்டிக்கிறதுக்கு அவரையும் எடுத்து பேசியிருக்கான். அவனை வேலையில இருந்து டிஸ்மிஸ் பண்ணலாம்னு. எடுத்தது யாரையும் டிஸ்மிஸ் பண்ணாதீங்க. வேணும்னா ஒரு வார்னிங் ஆர்டர் இருக்கும். வார்னிங்கெல்லாம் பயப்படா தெரியல, ரொம்ப அரகண்டா பிக்கப் பண்றான் சார். ஆல்ரைட், எனக்கு நான் பேசிக்கிறேன். ஹலோ, அடட மணிரா, குட் மார்னிங். குட் மார்னிங். என்ன எல்லாம் பர்ஃபெக்டா வந்து சார், கவலைப்படாதீங்க. கேட்டியாரா கேட்டேன்னு சொல்லுங்க. ஓகே, தேங்க்யூ. நீதான் அந்த ஃபேக்டரி ஓனராடா? யாரோ சிங்கப்பூர்காரன் பெரிய கோடீஸ்வரன் மட பசங்க எல்லாம் பேசிக்கிட்டு இருந்தானே, அது நீதானே? என்னடே நேற்று வரைக்கும் அண்ணாக்காவடி பையன் திடீர்னு இந்த சீட்ல வந்து உட்காந்துருக்கு. இந்த பிராடு எத்தனை நாளா நடக்குது? சத்தம் போடாதா, ஒழுங்கா பிடிச்சப்பா. என்ன பார்த்து சத்தம் போடாதடான்னு சொல்றியா? ஏண்டா சத்தம் போடாம நீ வந்து இங்க உட்காந்துக்கிட்ட சுகமான வாழ்க்கையை அனுபவிக்கிற? என்னடா பாக்குற, புரியலையா? எங்கேயோ கடந்த அநாத பயலை எடுத்து வந்து எங்க அப்பா இருந்ததெல்லாம் வித்து உன்னை படிக்க வச்சு ஒரு நல்ல ஆளா உருவாக்குனார் பாடுற. அதனாலதான் நீ இந்த சேர்ல உட்காந்துருக்க. உனக்கு காட்டின அதே அக்கறையை எங்க அப்பா எனக்கு காட்டியிருந்தா இந்த சீட்ல நீ உட்கார முடியாதுடா. நான் தான்டா உட்கார்ந்துருப்பேன். என்ன என்னடா செய்ய சொல்ற? நீ இப்ப அனுபவிக்கிறியே இந்த படாடோகமான வாழ்க்கை, அதுல எனக்கு பங்கு கொடுன்னு கேக்குறேன். கொடுக்கலன்னா? கொடுக்கல என்னவா? நீ யாரு? இவன் ஒரு அநாத பய, ஹோட்டல் சப்ளையர். இவன் கோடீஸ்வரன் கிடையாது, பிச்சைக்கார பய அப்படின்னு உன் பூர்வீகத்தை எல்லாரும் முன்னாடி போட்டு உடைச்சிடுவேன். என்ன பிளாக்மெயில் பண்ண நினைக்கிறீங்க? என்னை பத்தி சொன்னா எங்க என்னுடைய பழைய வாழ்க்கைக்கு நான் போயிடுவேணும்னு பயப்படுறேன்னு நினைக்கிறியா? எனக்கு அந்த வாழ்க்கை ரொம்ப பழக்கப்பட்டு போச்சுறேன். நான் இந்த இடத்துக்கு வந்ததே என்னை வளர்த்து ஆளாக்கின அந்த தெய்வத்தை சந்தோஷமா வச்சு காப்பாற்றணும் தாண்டா. ஆனா அந்த தெய்வம் என்கிட்ட எந்த உதவியும் வாங்க மறுத்துச்சு. முத்து, நான் சொல்றபடி நீ செய்ய தயாரா இருந்தா நீ கேட்கிற அளவுக்கு நீ எவ்வளவு பணம் கேட்டாலும் நான் கொடுக்க தயாரா இருக்கேன். பணமா? என்னடா செய்யணும் சொல்ற? பெற்ற பிள்ளை செய்யற உபச்சாரத்தை எந்த தரப்பனும் மறுக்க மாட்டாங்க. அதனால நான் கொடுக்கிற பணத்தை உங்க அப்பாவுடைய நல்வாழ்வுக்கு நீ பயன்படுத்தினா என் தெய்வத்துக்கு செய்யறவங்க நிறைவுல நீ எவ்வளவு பணம் கேட்டாலும் நான் கொடுக்க தயாரா. அப்பாவை சந்தோஷமா வச்சுக்கணும், அவ்வளவுதானடா? சரி, ஜாமல வச்சுக்கிறேன். அட்வான்ஸா ஒரு 10,000 ரூபாய் மட்டும் கொடுறா. எங்க அப்பா நான் எப்படி வச்சுக்கிறேன் பாடுறா. கூட பட்டா பிடிக்கிறவனுக்கெல்லாம் வாழ்வு எப்படி தெரியுமா வந்திருக்கு இந்த நாட்டுல? ஒருவேளை நீயும் ஒரு நாளைக்கு முதலாளி ஆனாலும் ஆயிடுவேன். நியாயப்படி நான் தாண்டா இந்த ஃபேக்டரிக்கு ஓனர் ஆகணும். இந்த யூனிஃபார்ம்ல இருக்கேன். என்ன சூடா இருக்கிறீங்க? காஃபி சூடா ஆகிறதுக்குள்ள சாப்பிடுங்க. அது சரி. காப்பி ஆடாது காப்பி. ஏடா இந்த கேண்டீன்ல காஃபி போட தெரியலன்னா பெரிய பெரிய எக்ஸ்பர்ட்டெல்லாம் இருக்காங்க காஃபி போடுறவன். சும்மா கூட்டு போட்டு போட்டுருப்பான், பயப்படாத. அவனை கேட்டு போட சொல்லுப்பா.
கொண்டாந்துருக்கேன். உடம்பு சரியில்லை, சாப்பாடு வேண்டாம், திருப்பி எடுத்து. ஏன் சாப்பாடு திருப்பி அனுப்பிச்சாரு? என்னம்மா அது? ஐயா எப்போதும் துரு ஜேன்னு இருப்பாரு, உடம்பு சரியில்லையா? உடம்பு சரியில்லையா? இது ஏன் உடம்புக்கு ஒண்ணும் இல்ல. ஒண்ணு இல்ல, ஏன் சாப்பாடு திருப்பி அனுப்பிச்சீங்க? லேசா தலைவலி, அவ்வளவுதான். உங்களுக்கு தலைவலியா? தலைவலி வச்சுட்டே வேலை செய்யுங்க. எழுந்திருங்க, டாக்டர் போவோம். என்ன விடு, வேலை செஞ்சு விடு. பாருங்க, உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது, நான் சொல்றத கேளுங்க. எழுந்திருங்க, முதல்ல டாக்டர். சிங்கப்பூர்ல இருந்து வந்த அம்மா, எங்க தங்கி இருக்க? எப்படி இருக்க? விஜயா. ஹலோ. ஹலோ. சாரி. பாத்தியா, நான் ஃபாரின்ல பழகி பழகி எனக்கு இந்தியன் கல்ச்சரே மறந்து போச்சு. அம்மாடி, நீ ரொம்ப குடுத்து வச்சவன். உன் புரிஞ்சாருக்கான சாதாரணமா நினைக்காத. அவன் சின்ன வயசுல எத்தனை பேருக்கு சாப்பாடு டிஃபன் கொடுத்தவன் தெரியுமா? அவன் கை நிறைய ஹோட்டல் பில் வாரி வாரி வழங்குவான். இருக்கட்டும், சொன்னேன். இருக்கட்டும், அவங்க நிறைய பேசணும். மாடி போலாம். காபி சாப்பிட்டு. அம்மாடி, நீ என்ன தப்பா புரிஞ்சு என் வாழ்க்கையில சாப்பிட்டதில்ல. ஏண்டா வீட்டுக்கு வந்த? நீ வாழ்றிய இந்த குபேர வாழ்க்கை, மாட மாளிகை, கூட கோபுரம் இதெல்லாம் பறிச்சுக்கிட்டு போலான்னு வந்தேன். கூட பைத்தியக்கார, நீ என்னதான் கொடி கட்டி வாழ்ந்தாலும் அதை பத்தி எனக்கு கவலை இல்லடா. இன்னும் எதுக்காக இங்க வந்த? எல்லாம் பணத்துக்கு தான்டா. 10,000 ரூபாய் அதுக்குள்ள செலவழிச்சியா? அட பாவி, நீ எங்க அப்பாவை என்ன சாதாரண வறுமையிலேயா விட்டுட்டு வந்த? அவர்கிட்ட இருக்கிறதெல்லாம் சுரண்டிக்கிட்டு அவரை அம்போன்னு ஓட்டாண்டி ஆகிட்டு வந்தியடா. அதுக்கு இந்த 10,000 ரூபாய் எந்த மூளைக்குடா? அவர் இப்பதான் சந்தோஷமா வயிறார சாப்பிடுறாரு. மக சம்பாதிக்கிறானேன்னு பூரிச்சு போறாரு. ஆப்பிளா சாப்பிடுறாரு, ஆரஞ்சு ஜூஸா குடிக்கிறாரு. இந்த உண்மையா சொல்ற? அதை பொறுத்து இருக்கிறதா? சந்தோஷமா இருக்கிறதா? டேய், அவர் சந்தோஷமா இருக்காருன்னு கேள்விப்பட்ட உடனே எவ்வளவு சந்தோஷப்படுறேன்னு. அப்ப இன்னொரு 10,000 ரூபாய் கொடு. எங்க அப்பாவை சும்மா ஜாம் ஜாம்னு பாத்துக்கிறேன். சரிண்டா, அவர் சந்தோஷத்துக்காக நீ எவ்வளவு பணம் கேட்டாலும் தர. ஒரு ஆடு மட்டும் ஏன்டா பிச்சரா இருக்கு? உனக்கு எப்ப பணம் தேவைப்பட்டாலும் ஆபீஸ்க்கு வந்து வாங்கிக்கிறேன். தயவு செஞ்சு வீட்டுக்கு மட்டும் வராது. இடம் எதுவா இருந்தா எனக்கு என்னடா, எனக்கு தேவை பணம் தானே. அந்த முத்துவானதான் அவர் ஒரு மாதிரி இருக்காரா? ஆமாங்க, ரொம்ப பொல்லாதனா இருக்கான். யாருக்கும் பயப்படவே மாட்டேங்க. நான் அவனை கண்டிச்சதுக்கு என்னையும் தூக்கி பேசிட்டான். அப்படியா? ஆமாங்க, இதை பத்தி சார்கிட்ட ரிப்போர்ட் பண்ணேன். அவரு உடனே ஒரு கூப்பிட்டு வச்சு பேசுறாரு. என்ன சொன்னானோ ஏது சொன்னானோ அதுல இருந்தா சார் ஒரு மாதிரியா இருக்கு. இதை பத்தி நான் அவர்கிட்ட பேசுறேன். இந்த ஃபைல் சார் கையெழுத்து போடணும். இதை வச்சுட்டு போங்க. கையெழுத்து வாங்கி ஃபைல் ஆபீஸ் அனுப்புறேன். தேங்க்யூ. அப்ப நான் வரேன். அம்மா மரகதம், என்ன கொஞ்சம் அப்படி வாமா. சும்மா அங்க இருந்தா சொல்லுங்க, காது கேட்கும். என்ன சும்மா தன இல்ல, உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கலாமான்னு. கொஞ்சம் இப்படி வரையாமா. என்ன சொல்லுங்க. கேட்கறது எனக்கு வித்தியாசமா நினைச்சுக்கிறமா. இப்படி விலை உயர்ந்த புடைகளை வாங்கி எடுக்கிறிய, தாம்பிகமா செலவு பண்றியே, இதுக்கெல்லாம் ஏது பணம்? என் புருஷன் சம்பாதிக்கிறாரு, நான் செலவு பண்றேன். இவ்வளவு செலவு பண்ற அளவுக்கு சம்பாதிக்கிறாருன்னா அப்படி உன் புருஷன் என்னதான் உத்தியோகம் பாக்குறாருமா? என்ன உத்தியோகம் பார்த்தா உங்களுக்கு என்ன? இல்ல, எல்லாருக்கும் மாசத்துல ஒரு வாட்டி தான் சம்பளம் கொடுப்பாங்க. உனக்கு 4-5 முறை மணி ஆர்டர் வருதே, அதனால கேட்டேன். ஏன் இப்படி வயிறு எரிஞ்சு சாக்குறீங்க? நீங்க தான் எங்களுக்கு வாழ்வு கொடுக்கல, நாங்க நல்லா வாழ்ந்தாலுமா பொறுக்கல. இல்லம்மா, பின்னா நாங்க வசதியா வாழறத பார்த்து உங்களுக்கு பொறாம. தப்புமா. உங்க வசதியை பார்த்து நான் பொறாமப்படல. ஆனா
அது வந்த வழி எதுவா இருக்குமோன்னு தான் நான் பயப்படுறேன். அவங்க வழியை பார்த்துட்டு போனா போறோம். மத்தவங்களை பத்தி கவலைப்படவும் வேண்டாம், பயப்படவும் வேண்டாம். ஏறிடும் கூட்டத்தை ஏற்றிவிட்டு அந்த ஏணி இருக்கும் அம்மா, அது ஏறுவதில்லை அம்மா. ஏறிடும் கூட்டத்தை ஏற்றிவிட்டு அந்த ஏணி இருக்கும் அம்மா, அது ஏறுவதில்லை அம்மா. கரை ஏறிய மாந்தர்கள் எட்டி உதைத்தது தோணி மிதக்கும் அம்மா, அலை மோதி கிடக்கும் அம்மா. கரை ஏறிய மாந்தர்கள் எட்டி உதைத்தது தோணி மிதக்கும் அம்மா, அலை மோதி கிடக்கும் அம்மா. மேனேஜர், யாரோ ஒருத்தவங்க கிட்ட ரொம்ப தகராறு பண்றா. நீங்களே யாரவன்? முத்து. அவன் நான் இங்க வரசனே சொல்றேன். எஸ் மேடம். மேனேஜரா எங்க வந்த? முதலாளி கூப்பிடுறாங்க. போய் சொல்லாம சொல்லு. என்ன முதலாளி கூப்பிடுறாரா, முதலாளி அம்மா கூப்பிடுறாங்களா? இல்லையே, ஆச்சரியமா இருக்கு. ஏயா அம்மா கூப்பிடுறது எப்படியா தெரியும்? உன்ன மாதிரி அஞ்சாவது பண்றவெல்லாம் இங்க இருக்கிற வரைக்கும் எனக்கு தெரியாம பாரு, இருக்கு. எதுக்கு அனாவசியமாச்சு அம்மா தான் கூப்பிடுறாங்க. சரியா இல்லையா? இந்த பேங்க்ல எத்தனை முதலாளி? எனக்கு ஒழுங்கா சம்பளம் கொடுக்கறது முதலாளி தான். அவரு கூப்பிட்டாவே நான் ஒழுங்கா போக மாட்டேன். இந்த அம்மா கூப்பிட்டா நான் வந்துருவேன்னு நினைக்கிறியா? போயா போனானே. எங்க அவன்? அவரை நான் கூப்பிட்டதுக்கு என்ன உங்க பெரிய முதலாளி அம்மா, அவங்க கூப்பிட்டு நான் வேணாமா? உங்க முதலாளி கூப்பிட்டோம் நான் அப்படி சொல்றேன் மேடம். மேனேஜர், அவனை உடனடியா வேலையில நீக்கி